சட்டமன்றத்திற்கான மாண்போடு செயல்படணும் அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய அவாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். யார் அவர், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்தான். அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் அவர்களும் சரி, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் சரி, பல விஷயங்களை பேசி ரொம்ப பெருமையாக இருந்தது சட்டமன்றத்தை பார்க்கும்போதே. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சங்கி அமைச்சருங்கிறாரு, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பாத்ரூமில் 3 மணி நேரம் உட்காந்துருந்தீங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சட்டமன்றத்தில் ரொம்ப மரியாதையாக பேசிக்கினாங்க 2 பேரும். இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. திருமாவளவன் அவர்கள் வழக்கமாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே த்ரூ அவுட் ஹிஸ் பொலிட்டிக்கல் கரியர் எங்கேயுமே அவதூறாவோ அவமரியாதையாவோ பேச மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக யோசித்து தான் பேசுவாங்க. ஒவ்வொரு வார்த்தையை அவங்க ஸ்பீச் கொடுக்கும்போதே, நான் என்ன சொல்கிறேன் என்றால் இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பாஸ் விட்டு தான் பேசுவாங்க. அது நிறைய பேருக்கு என்ன இவ்வளோ பொறுமையாக பேசுகிறாரு அப்படின்னு தோணும். சமயத்தில் எங்களுக்கே தோணிருக்கு, ஃபுல் ஸ்பீச் கேட்கணும்ல நம்ம, அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசினா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னென்னா, ஒரு வார்த்தை கூட பிழையாக போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிற ஒரு தலைவராக தான் திருமாவளவன் அவர்களை இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதையும் மீறி சில வார்த்தைகள் சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. சில நேரங்களில் அது ஹியூமன் எரர், அந்த மாதிரி சில வார்த்தைகள் வரும், அது தவறாக புரிந்து கொள்ளப்படும், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ சட்டமன்றத்தில் நடந்தது உண்மையிலேயே இது வரைக்கும் சட்டமன்றத்தில் இப்படி பார்த்தது கிடையாது. இவ்வளோ இப்படிலாம் பார்த்ததே கிடையாது. அதைத்தான் கேள்வியை கேட்டப்போ திருமாவளவன் அவர்கள் தாவேகா கூட கூட்டணியில் இப்போ அவங்க ஒன்றா தானே சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓப்பனாக நம்ம சொல்ல முடியாது, என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் மாண்போடு பேச வேண்டும் சொல்லிட்டு நாகரீகமாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். தனிநபர் விமர்சனங்களை நாம் அரசியல் மேடைகளில் வைத்துக்கொள்ளலாம், அல்லது அரசியல் கட்சிகளின் மீதான விமர்சனங்களை கூட சட்டமன்றத்திற்கு வெளியே வைத்துக்கொள்வது ஆரோக்கியமானது. ஆகவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆற்ற வேண்டிய கடமைகளை சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதுக்கு அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைவ் போடுறாங்கல்ல, இப்போ சட்டமன்றத்தில் நடக்கிறத லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ரீல்ஸாக எடுத்து போட்டுனுங்கிறாங்க. ஸோ அது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னது செய்தியாளர்கள் எப்படி கேட்டாங்கன்னா, லைவ் போடுறதுக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அது எதிராக கேட்கல, அந்த லைவ் போடுறதுனால ரீல்ஸ் நிறையா போகுது, அப்போ நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கினது அவை குறிப்பில் தான் நீக்கியிருக்கீங்களே தவிர மீடியாவில் போய்கிட்டு இருக்கு, சோஷியல் மீடியாவில் நெருப்பு விட்டுனுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் முன் வச்சாங்க. ஸோ அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு சபாநாயகர் அவர்களுமே அங்கே கருத்து சொல்லியிருந்தார். இதை கேள்வியாக கேட்டப்போ திருமாவளவன் அவர்கள் சபாநாயகர் சொன்னது தான் எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எடுத்து சொன்னாங்க, அதுக்கு சபாநாயகர் அவர்களும் சொல்லிட்டார், இதை நம்ம கவனிக்க போகிறோம், இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு திருமாவளவன் அவர்கள். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் அழுத்தமாக பேசியிருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் பின்வாங்கிவிட்டார் என்று நான் கருதவில்லை. தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் அது அமைய வேண்டும் என்று அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களோடு, நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்து பேசி அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய போது என்ன நிலைப்பாட்டை தாவேகா எடுத்ததோ அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.